Hello friends, welcome to J Mom's Kitchen. இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு அன்பாக்சிங் அண்ட் அதை வந்து செட் பண்ணுறது அண்ட் வந்து அது எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்ற ரிவ்யூவோடு சேர்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வந்து ஒன் இயர்க்கு மேலே ஆகுது. ஸோ நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் வந்து இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். வாங்கும்போது நான் ரொம்ப டவுட்டடாக வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்த்த பிறகு தான் அந்த ப்ராடக்டோட ஒர்த் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இது வரைக்கும் நான் வந்து 1.5 years கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் இது. இது வந்து மல்டி ஸ்டோரேஜ் தான். இதுவும் நம்ம வந்து மல்டிப்ளாக நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி தான் நான் வாங்கியிருந்தேன். பட் நான் என்ன யூசேஜ்க்காக வாங்கியிருக்கேன், அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்லைட் மாதிரி சின்னதாக ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு ஒரு கேப் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து இதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸாக நம்மளுக்கு வந்து உருவாயிடும். ஸோ நம்ம வந்து அதை என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்ன வெரைட்டிஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஓப்பன் பண்ணதுமே என் பையன் சொன்னான், இது வந்து மாத்திரை டப்பா மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னான். ஸோ வந்து டேப்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ஸ் ஒர்க்லாம், அதாவது சின்ன சின்னதாக பீட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் போட்டு வச்சுக்க யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கம்மல் நிறைய இருக்கும். பாப்பாவுக்கு வாங்கின கம்மல் நிறைய கம்மல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியும், கம்மல் வந்து நம்மளுக்கு ஒரு கம்மல் ஒரு இடத்துல இன்னொரு கம்மல் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அங்கங்கே கழட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு கம்மல் ஒரு இடத்துல, இன்னொரு கம்மல் இன்னொரு இடத்துல, ஒரு செட்டே வந்து தனித்தனியாலாம் கிடக்கும். ஸோ அது மாதிரி நிறைய நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. லேடிஸாக இருந்தாலே எல்லாருமே அந்த மாதிரி தான் இருப்போம். நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு பெரிய கம்மல். இது ஒரு முறை தீபாவளிக்கு வாங்கியிருந்தேன். ஜெய்ஸ்ரீ வந்து இதை நெத்தி சுட்டியாக வச்சுலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அழகாக இருக்கும். பெரிய கம்மல். என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா பெரிய ஃபேஸ்ன்றதுனால எனக்காக வாங்கின கம்மல் அது. பட் ஆனால் நான் ஒரு முறை தான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த கம்மல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து நான் வெறும் அன்பாக்ஸ் பண்ணி செட் பண்ணி எடுத்து இதே மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு நாள் தான் வந்து இதை எடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து ஒரே டைமில் நம்ம பண்ண முடியாது. பட் ப்ராடக்ட் நல்லா இருக்கான்றதுக்காக நம்ம வாங்கின உடனே அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து டேமேஜ் இல்லாமல் வந்திருக்கா இல்லையான்றதை பார்க்குறதுக்காக. இதுவும் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சைடில் கொடுக்குறேன். அண்ட் வந்து இப்போ என்ன ரேஞ்சில் விற்குதுன்றதையும் நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். நான் வாங்கினப்போ என்ன ரேட் இருந்ததையும் நான் சொல்லிடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போடுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. ரொம்பவே யூஸபிள், மல்டிபிள் பர்பஸாக யூஸ் பண்ணலாம் இது. ஏன்னா வந்து ரொம்பவே உங்களுக்கு நிறைய உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல். இது வந்து கம்மல் மட்டும் இல்லை, நம்ம குட்டி குட்டியாக இருக்கிற எந்த பொருள் வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சேஃப்டி பின் வைக்கிறீங்க, குட்டி குட்டி கிளிப்பு வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரே பாக்ஸாக போட்டு வச்சிடலாம். இதில் கம்பார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கம்மல் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிசைன் கம்மல் வாங்கிறது. நான் வந்து ஸ்கூல் போகிறச்சா பார்த்திங்கன்னா டிசைனாக கம்மல்லாம் போடுவேன். பட் ஆனால் கோல்டு கம்மல் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு நம்ம, ஏன்னா ஸ்கூலில் வந்து கோல்டு போடக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேன்சி கம்மல் வாங்கி போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் தானே இருக்கோன்னு சொல்லிட்டு கோல்டு கம்மல் போட ஆரம்பித்த பிறகு கோல்டு கம்மல் தான் அதிகமாக போடுறது. பட் கல்யாணம் ஆன புதுசுலலாம் அப்பப்போ மாற்றி போடுவேன் கோல்டு கம்மல், இந்த மாதிரி ஃபேன்சி கம்மல் அது மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக போடுறதில்ல. பெரும்பாலும் கோல்டு கம்மலே நம்ம வந்து போட்டுட்ருக்கிறதுனால இந்த இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனாலும் எனக்கு ஒரு கிரேவிங்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம்கிலாம் ரொம்ப பிடிக்கும். வெரைட்டி ஆஃப் ஜிம்கி வாங்கி வச்சுருப்பேன். அது இல்லாமல் இந்த மாதிரி இந்த பவழம் மாடலில் இருக்க கம்மல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஒவ்வொரு கலர் மேட்சிங்காக போடணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நான் எங்கே போடனோ அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா பார்த்து வாங்கி வச்சுருவேன். ஸோ அப்படி சேர்ந்தது தான் நிறையா.
இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ரிங்கு. அதில் ஜும்கா வந்திருக்கும். இது வந்து கலை அண்ணான்னு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அவங்க வந்து ஜெயஸ்ரீக்கு ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அண்ணாவோட ஞாபகார்த்தமாக அப்படியே வச்சுருக்கேன். நம்ம சில பேர் வந்து நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அவங்களோட நினைவாக நம்மக்கிட்ட வந்து நிறையா இந்த மாதிரி மெமரிஸ் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ணா வந்து இப்போ கிடையாது, அண்ணா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க வாங்கி கொடுத்து அந்த கம்மல் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாப்பா எடுத்து வைக்கிறது எல்லாமே வந்து செட் ஜுவல்ஸோடு வர கம்மலுங்க. அது இல்லாமல் தனியாக வந்து கம்மல் மட்டும் வாங்கி வச்சுருப்பேன். அது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு செட்டு தனித்தனியாக வச்சிரும். ஏன்னா வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதே நேரம் நம்ம வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு எவ்வளோ தான் நம்ம வாங்கி வச்சாலும் வெளியே போகிற நேரத்தில் இது கிடைக்காது, அது கிடைக்காது, மேட்சிங் கம்மல் கிடைக்காது, தேடிகிட்டே இருப்போம். ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் இது. ஸோ வந்து ஒவ்வொரு கம்மலும் செட்டாக தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். எதுவும் கலக்காது, ஒன்றோட ஒன்று கலக்காது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைட் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுட்டு கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எதுவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்ச பிறகு கூட அந்த அழுங்காமல் குலுங்காமல் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 1.5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கம்மல் ஜெய்ஸ்ரீக்காக நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் போகிறதுக்கு இந்த மாதிரி தொங்காமல் ஸ்டட்டு தான் போட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வெரைட்டியாக வாங்கி வைப்பேன். எப்பயுமே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மே மாதம் லீவ்லேயே பார்த்திங்கன்னா இதை மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வாங்கி வச்சுருவேன். ஸோ அவளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தொங்குற கம்மல் போட்டோம் அப்படின்னா ஸ்கூலில் வந்து திட்டு விழும். ஸோ அதனால் தொங்காமல் இந்த மாதிரி ஸ்டட் வாங்கி வச்சுப்பேன். ரொம்பவே கம்மி. இது வந்து அந்த 3 செட்டு சேர்த்தே வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ அது மாதிரி தான் வந்து வாங்கி வைப்பேன். ஸோ வாங்கி வச்சு செட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு புயல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கரண்ட் இல்லாமல் இருந்தப்போ சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்த ஒர்க்கு தான். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கோன்ற டைமில் இந்த மாதிரி வேலைலாம் செய்யலாம் தாராளமாக. இல்லை புயல் இருட்டுன்னு அப்புறம் எப்படி தெரியும்? ஸோ இங்கே ஃபுல்லாக வச்சாச்சு. இன்னும் எவ்வளோ கேப் இருக்குது? பாக்ஸஸ் இருக்குது 4 6 8. ஸோ இது 3மே வந்து பெரிய பெரிய கம்மல். இன்னும் நிறைய கம்மல் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு இதில் இவ்வளோதான் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு கம்மலாக இருக்குது. இதனோட இன்னொரு கம்மல்லாம் எங்கன்னு தேடி எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த 2 பாக்ஸ் எடு. இது இங்கே வச்சுருந்தியே இது கேரண்டி கம்மல். எங்களோட பாக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? இந்த மாதிரி தான் பாக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மொத்தமாக எல்லா கம்மலையும் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நிறைய சிங்கிள் கம்மலாக இருக்குது. எல்லாம் தேடி எடுத்துகிட்டு தான் செட் பண்ணி வைக்கணும். இது மாதிரி நான் ஒன்று ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நெத்தி சுட்டி. அப்புறம் இந்த கம்மல்லாம் இதில் கவர் போட்டு வச்சுருந்தேன். ஜிப்லாக் கவர்ஸ் போட்டு. எங்கள் வீட்டில் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஆர்கனைஸ் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை இந்த பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருந்தேன். டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் ஆகும் மொத்தத்தில். இதில் வந்து ஒரு செட்டு கம்மல் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் இந்த பவுச்லேயும் ஒவ்வொரு செட்டு கம்மல். இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன். அப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா இதில் இருக்க கம்மல் அதில் இருக்க கம்மல் எல்லாம் ஒன்றாவே. ஸோ இதை மாதிரி மல்டி ஸ்டோரேஜ் ஐடியாஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் எங்களோட கம்மல் பாக்ஸில் வேறு கம்மல் மட்டும் இருக்காது, மேக்கப் ஐட்டம்ஸும் இருக்கும். போகிறேன் திறந்தா புதிதாக போகல. இப்படி திறந்தா புதிதாக போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரண்டி கம்மல் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன்.
இது வந்து ஜெய்ஷ் இது ஓகே இதெல்லாம் பொட்டு புதுசாக வாங்கினது. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இது பிளாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். எங்கள் அம்மாவோட இது ஒரு மாடல் பேங்கிள். இது ஜெய்ஸ்டியோட பேங்கிள் சூப்பராக இருக்கும். நல்லா முத்துமணி வச்சு அழகாக இருக்கும். ஆனால் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சீக்கிரமாக நூல் விட்டுரும். ஏன்னா ஆமாம் மாட்டோம் அது. ட்ரெஸ்ஸு மாட்டோம். இது என்னோட பேங்கிள். செயினும் காட்டலாமா? இது ஜெய்ஸ்டியோடது. இதெல்லாம் எங்கேயாவது போனால் வெளியே போனால் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்காக அதெல்லாம் வந்து ஜிப்ல கவரில் போட்டு வைக்கணும். ஜஸ்ட் இப்போதைக்கு எடுத்து பாக்ஸாக அங்கங்கே வச்சுருப்பேன். நிறையா இருக்கும். இது வந்து பிரேஸ்லெட்டு. இதுவும் ஒரு பிரேஸ்லெட். ஒன்று தான் எனக்கு, இன்னொன்று எங்கள் அம்மாவுக்கு. இது வந்து ஒரு டாலர் செயின். இது வந்து இந்த பட்டை செயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ். ஏதாவது வந்து இந்த மேக்கப் செட்டு பாக்ஸ்லாம் வருதுல்ல அது மாதிரி. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. அதில் வந்து பாக்ஸு. சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணோன்ட்டு அதில் இப்போதைக்கு இந்த புதுசாக வாங்கின பேண்டு இந்த மாதிரி புதுசாக வாங்கின பொருள் எல்லாமே வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து ஜெய்ஸியோட செயின், புது செயின். இந்த தீபாவளி அன்னைக்கு போட்டிருந்தா ஜெய்ஷ். அதெல்லாம் தனித்தனியாக வந்து ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில்டாக வீடியோ கொடுக்குறேன். ஓகே, இதுக்குன்னு நாங்கள் ஒரு பாக்ஸோட வாங்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதோட ரேட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழேயும் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு லாக் பண்ணி வச்சிட்டோன்னா எவ்வளோ ஒரு ஆர்கனைஸாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல? இப்படி பார்க்கும்போது ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் திறந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது. ஆமாம், தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, பாய். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சூப்பராக வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். ஸோ கரண்ட் இல்லைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக கரண்ட் இல்லாத நேரத்தில் செஞ்சு வச்சுட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன வீடியோஸ் வேணுன்றதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.